ஹலோ, வெல்கம் ஆப்ஷன் எம்பரர்ஸ். ஸோ இன்னைக்கு இன்னொரு சின்ன இன்ஃபர்மேஷனல் வீடியோ பார்ப்போங்க. இது பெரிய டிஃப்ரென்ஸ்னும் இல்லைங்க, ஆல்ரெடி கேண்டில் ஸ்டிக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஜஸ்ட் நம்ம ஆப்ஷன்ஸில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அது மட்டும் பார்ப்போங்க. ஆப்ஷன் ப்ரீமியம் சார்ட்டில் என்ன யூஸ் பண்ணுவோமோ அதை மட்டும் பார்ப்போம். ஸோ நான் ரீடெஸ்ட்னு சொல்லியிருப்பேன், அது என்னன்னு பார்ப்போம். அப்புறம் பிரேக் அவுட் அண்ட் பிரேக் டவுன். ஸோ இந்த மூணு மட்டும் பார்ப்போங்க. இது மட்டும் இருந்தாலே நம்மளுக்கு போதுமானதுங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இது வரைக்கும் இன்ஃபர்மேஷனல் டாபிக்ஸ் என்னென்ன பார்த்துருக்கோம், என்னென்ன வீடியோஸ் பார்த்துருக்கோம், இனி என்னென்னலாம் வரப்போகுது அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் ரீகேப்புங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கைடு புக்குங்கிற ஒரு வீடியோ போட்டாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷனுங்கிற ஒரு வீடியோ. அதுக்கப்புறம் ட்ரேடிங் டிசிப்ளின், சூஸிங் ரைட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் 9:15 கேண்டலோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். அப்புறம் ஹெட்ஜிங் பற்றி பார்த்தோங்க லாஸ்ட்டாக. ஸோ அப்கமிங் டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக் இன்னைக்கு பார்க்கலாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ், ஃபினான்ஷியல் பிளானிங், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ஸ்விங் ட்ரேடிங் இன் ஆப்ஷன்ஸ், ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ஸ், இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் ஃபியூச்சர் கம்மிங் டேஸில் பார்ப்போம். ஸோ பேட்டர்ன்ஸ், முக்கியமாக என்னென்ன பேட்டர்ன்ஸ் இருக்கு, மொத்தமாக 3 பேட்டர்ன் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. அந்த 3 பேட்டர்னும் அதோட இம்பார்ட்டன்ஸு என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போங்க. ஃபிளாக் அண்ட் போல் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா கொடி கம்பம் மாதிரி. நம்ம சேனலோட லோகோ இதை பேஸ் பண்ணி தான் நான் வச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒரு லாங் விக் இருக்கிற ஒரு கிரீன் கேண்டில், அதுக்கப்புறம் ஒரு ரீடெஸ்ட் கேண்டில் இல்லை ஸ்பின்னிங் கேண்டில் ஒன்று, சரிங்களா, ரீடெஸ்ட் பண்ண கேண்டில். இது இருந்ததுன்னா 100% இதுலேருந்து அந்த ப்ரீமியம் மேலே தான் போகும். அதில் எந்த விதமான டவுட்டுமே வேணாம், அப்படி போகுங்க. இதுதான் ஃபிளாக் அண்ட் போலோட ஸ்ட்ராங்னஸ். அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிஃப்டி ஸ்பாட் சார்ட்ல அந்த 50% இல்லை 60% ஆஃப் இந்த ஃபிபனாச்சி லெவல் ஃபர்ஸ்ட் 9:15 கேண்டல்ல இது பிரிண்ட் ஆச்சுன்னா 100% அந்த இடத்துல இருந்து ரிவர்சல் கிடைக்குங்க. ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட்டான தலையாய கேண்டல்னு சொல்லுவோம். அந்த கேண்டில் இதுதாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா காலையில பிரேக் அவுட் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போயிட்டாங்க. அப்புறம் நம்மளுக்கு ட்ரேட் அந்த இடத்துல எடுக்க முடியல, ஏன்னா 9:15 முன்னாடி 9:15 9:30 இருந்திருக்கும், அது நம்மளால எடுத்துருக்க முடியாது. ஸோ அதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம், மார்க்கெட் கீழே இறங்குமா அப்படின்லாம் பார்த்துட்டு இருப்போம், இல்லை புட் சைடு என்ட்ரி கிடைக்குமா இல்லை கால் சைடு என்ட்ரி கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருப்போம். அதுக்கு தான் இதுங்க. ஸோ ஹை பிளாட்ஃபார்ம் ஹைன்னு சொல்லுவேன் அதை, உயர்வு நிலை உயர்வு. இப்போ மார்க்கெட் அந்த புட்டோ காலோ ப்ரீமியம் வந்து மேலே போயிட்டாங்க. மேலே போனதுக்கப்புறம் ஒரு நிலை மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த நிலை மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு அதை பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா திருப்பி ஒரு இது கிடைக்குங்க, மொமெண்டம் கிடைக்கும். நார்மலா ப்ரீமியம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ப்ரீமியம் ரொம்ப ஸ்லோவா தான் போயிட்டு இருந்திருக்கும். ஆனா இந்த மாதிரி ஒரு நிலை போட்டுட்டு நிலையிலேருந்து போனாங்கன்னா ப்ரீமியம் வந்து அப்படி மொமெண்டம், பயங்கரமான மொமெண்டம்ல போவாங்க. ஸோ கேண்டில் சைஸ் பார்த்தீங்கன்னாலே தெரியுது. இந்த இடத்துல எல்லாம் குட்டி குட்டி கேண்டலா இருக்கா, இந்த இடத்துல நிலை போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கேண்டலா போகும். அதாவது மொமெண்டம் வந்து ரொம்ப ஹையா இருக்கும் இந்த நிலை போட்டதுக்கு அப்புறம். ஸோ இந்த இடத்துல மேக்ஸிமம் என்ட்ரி எடுக்கிறதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணணும். இங்க என்ட்ரி எடுக்கிறத விட இங்க என்ட்ரி எடுத்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ இது வந்து நிலை என்னங்கிறது கிளியரா புரிஞ்சுக்கோங்க, எப்படி சொல்றாங்கிறத. பிளாட்ஃபார்ம் மாதிரிங்க இது, ஓகேங்களா. அப்புறம் அடுத்தது பாத்தீங்கன்னா லோ பிளாட்ஃபார்ம், லோ கீழ் நிலை கீழ். ஸோ கீழே வந்துட்டு இருக்குதுங்க மார்க்கெட்டு, ஒரு பிளாட்ஃபார்ம் போடுறாங்க, அந்த பிளாட்ஃபார்முக்கு அப்புறம் திருப்பி கீழே போறாங்க. ஸோ இது ரெண்டும் சைமல்டேனியஸா நடக்குங்க. கால் சார்ட்ல புட் சார்ட்ல சைமல்டேனியஸா நடக்கும். ஸோ எப்போ இது மேலே போகுமா இது கீழே போகுமான்னு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இவங்க தான் கீழே போவாங்க. செல்லர் இருக்காங்க இல்லைங்க, செல்லர் தான் முதல்ல செல் பண்ண ஆரம்பிப்பான். செல் பண்ண ஆரம்பிச்சதை பார்த்துட்டு தான் இந்த இடத்துல வந்து இங்க இருக்கிற செல்லர் வந்து வாங்க ஆரம்பிப்பாங்க, ஓகேங்களா. ஸோ முதல்ல இது நடக்கும், அதுக்கப்புறம் தான் இது நடக்கும். இதை கிளியரா மைண்ட்ல வச்சுக்கோங்க. இன்னொரு தடவை சொல்றேன், இந்த மாதிரி பேஸ் ஃபார்ம் பண்ணும்போது கால் சைட் சார்ட்லயும் புட் சைட் சார்ட்லயும் பேஸ் இருக்கும். அப்போ பேஸ் வந்து ஃபர்ஸ்ட் பிரேக் டவுன் பண்ணும்போது அதுக்கப்புறம் தான் இது பிரேக் அவுட் ஆகும். செல்லர்ஸ் இங்க உள்ள வந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இங்க இருக்கிற செல்லர்ஸ் வெளியே போவார்கள்,
ஓகேங்களா? ஸோ நீங்க என்ட்ரி எப்போ எடுக்கணும், இந்த இடத்துல திருப்பி ஒரு பிரேக் டவுன் பண்ணிட்டு கீழே கேண்டில் போட்டதுக்கு அப்புறம் இங்க என்ட்ரி எடுத்தீங்கன்னா போதும். சரிங்களா? இது இம்பார்ட்டன்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி தாங்க அந்த புல் பேக் ட்ரேட் எல்லாம் நம்ம சொல்லுவோம்லங்க. நார்மலா டேயோட க்ளோஸு கீழே இருந்ததுன்னா நான் ட்ரேட் எடுக்க வேண்டாம்னு சொல்லியிருப்பேன் அந்த ப்ரீமியம் அந்த ஆப்ஷன்ல காலோ புட்லயோ. ஸோ சப்போஸ் டே கீழே இருக்கு, நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பேஸ் ஃபார்ம் பண்ணுதான்னு பாருங்க. அந்த பேஸ் ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அதுல இருந்து பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி பாருங்க. ஸோ இப்போ ரெகுலர் சார்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரைடே மார்க்கெட்ல பாருங்க, புட் சைட்ல வந்து ஒரு பேஸ் ஃபார்ம் ஆச்சுங்களா, ஒரு 12.15 இருந்து 1.15 வரைக்கும் பாத்தீங்கன்னா குட்டி குட்டி கேண்டலா ஒரு பேஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதே டைம்ல இங்க என்ன இருக்குதுங்க, 12.15 பிரேக் டவுன் பண்ணிட்டான், ப்ரீவியஸ் டே ஹையா பிரேக் டவுன் பண்ணிட்டு ஒரு பேஸ் ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பேஸ் ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சுட்டு மணி இங்க கரெக்டா பாருங்க, 1 மணிக்கு இந்த பேஸ்ல இருந்து கீழே வந்துட்டாங்களா. ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இதுதான் நடக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்க, நடந்துதா? ஃபர்ஸ்ட் கீழே இறங்கிட்டாங்க, இந்த பேஸை பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 1.15க்கு இவங்க 1.20க்கு தான் இவங்க பிரேக் அப் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த கன்ஃபர்மேஷன் கிடைச்சிரும். முதல்ல இந்த நிலைய வந்து இவங்க உடைச்சிட்டு கீழே வருவாங்க, அதுக்கப்புறம் தான் இந்த நிலைய உடைச்சிட்டு இவங்க மேல போவாங்க. இங்க இருக்கிற செல்லர் வந்து ஸ்ட்ராங்கா செல் பண்ண ஆரம்பிப்பாங்க, இங்க இருக்கிற செல்லர் வந்து பயந்துட்டு அவங்களோட பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு அவங்க வித்ததை வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. இது வந்து ப்ரீவியஸ் டேயோட க்ளோஸ் வரைக்கும் போவாங்க. ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா? நிலை, கீழ் நிலை, நிலை, உயர்வு நிலை. ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படிதான் இந்த புல் பேக் ட்ரேட் அப்படிங்கிறது நம்ம எடுப்போங்க. ஸோ நான் இன்னைக்கு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கட்டாயமாக உபயோகமாக இருக்கும்னு நம்புறேங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை பிளைண்டா நீங்க நம்ப வேண்டாம், போய் பேக் டெஸ்ட் பண்ணுங்க. ப்ரீமியம் சார்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சு இந்த வாரம் நடந்ததை ஃபுல்லா பாருங்க. நான் சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கும். இதை பேஸ் பண்ணி என்ட்ரி எடுத்தீங்கன்னா நீங்க ஜீரோ லாஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது நான் சொல்ற விஷயங்களை ஃபாலோ பண்ண முடியுங்க. தேங்க்யூ.